ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பாப்பாவுக்கு பாரத மாதா காஸ்டியூம் போட சொல்லி அவங்களோட ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக 1 வீக் பிஃபோரே வந்துட்டு அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் வாங்குறது, ஸ்பீச் ரெடி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அது எப்படி பண்ணுறது, எப்படி ஈஸியாக வந்துட்டு பாரத மாதா காஸ்டியூம் வந்துட்டு நம்ம போட்டு விடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாப்பாவோட ஸ்பீச் எப்படி வந்துட்டு சொன்னா, ஸ்கூலில் எப்படி சொன்னா, அந்த வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணினா, அது எல்லாத்தையுமே நான் என்மகள் தருணி சேனலில் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அவள் சொதப்பாமல் வந்துட்டு ஸ்பீச் வந்து சொல்லி முடிச்சாலா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு 6 to 7 லைன் இருக்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை பாப்பாக்குமே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ஷன் காமிக்க வந்து அந்த ஸ்பீச்சை சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு சூப்பராக படித்து சொல்லிட்டா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 25 ருபீஸ்க்கு வாங்கின கொடி. 2 விதமான கொடி வந்து இருக்குது. கட்டுற மாதிரி இருக்குது அண்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த குச்சி வந்து பிவிசி பைப் இருக்குது இல்லையா, அந்த பைப்பில் கிளிட்டர் டேப்பு, கோல்டன் கலர் கிளிட்டர் டேப் வந்து ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கொடியை வந்து நான் கட்டி விட்டுட்டேன். இந்த ஒயிட் கலர் கொடியில் ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடம் வந்துட்டு தொங்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பைப்போடு சேர்த்து க்ளூ போட்டு அந்த ஒயிட் கலர் இடத்தையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கொடி வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்பன் வந்து வாங்கிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீ வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் அண்ட் க்ரீன் கலர் ரிப்பன் வந்துட்டு வாங்கி குட்டீஸ்க்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ரெட்டை வேஷ்டி இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வந்து ஸ்டிச் பண்ணி சென்டரில் கொஞ்சம் கேப், அந்த ஒயிட் கலருக்கு கேப் விட்டு அடுத்து க்ரீன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாவுக்கு சாரீ வியர் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, கிரீடம் வந்து வாங்கியிருந்தேன். இது நமக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு யூஸ் ஆகும். இதோட ரேட் வந்து 60 ருபீஸ். ஏற்கனவே பாப்பாவுக்கு கிருஷ்ணர் வேஷம்லாம் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்குமே வந்துட்டு கிரீடம் இருக்குது. பட் அதை உடச்சிட்டா. ஸோ அதனால் புதுசாக வந்துட்டு இப்போ வாங்கியிருக்கேன். அடுத்து கையில் வங்கின்னு சொல்லுவோம்ல, அந்த வங்கி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. பட் வாங்கியாச்சு. எனிவே இது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு விட்டுட்டேன். இது வந்து பழையது தான். பழசு. எப்போ வாங்கினதுன்னா, பாப்பாவோட 1 வயசாக இருக்கும்போது அவளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டப்போ வாங்கினது இது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு சூப்பராக கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம இடுப்பில் கட்டுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டு வந்துட்டு நம்ம சாந்து பொட்டு வச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸ்டிக்கர் பொட்டை விட. ஸோ அதனால் சாந்து பொட்டு இதுவே வந்துட்டு பழசு தான். ட்ரை ஆகிடுச்சு. வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து குலுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா புதுசு தான் வாங்கணும். அடுத்து கையில் வந்துட்டு நமக்கு வளையல் தேவைப்படாது. இந்த மாதிரி கொடி கலர்லேயே வந்துட்டு ரிப்பன் நமக்கு கிடைக்கும்ல, அந்த ரிப்பன் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 5 ரூபாயோ 2 ரூபாயோ என்னமோ தான். அடுத்து இந்த மாலை வந்து பாப்பா தான் ரெடி பண்ணினா. சும்மா பேக்கெட்டில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரியான முத்துக்கள் வந்து வாங்கிட்டோம். அண்ட் உள்ளன் த்ரெட்டில் பாப்பாவை நான் கோர்க்க சொன்னேன் இந்த கலர் ஆர்டரில். அவளுமே வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டா. ஸோ இந்த மாலையுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொடி மாதிரியே இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட இருக்கிற செயின்ஸு, அப்புறம் நெக்லஸ், ஆரம், இதெல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே புதுசாக வாங்கணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காது குத்தின குழந்தைங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பாப்பாவுக்கு இன்னும் காது குத்தலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டுத்தோடு வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு தொங்கிக்கும். இது வந்து பழசு இருக்குது. பட் அது வெளுத்துருச்சு. ஸோ அதனால் புதுசு வந்துட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அதே மாதிரியே இன்னும் ஒரு செட்டு தோடு வந்து வாங்கியிருக்கேன். இது எதுக்காகனா, நோஸ்பின்காக, மூக்குத்திக்காக. ஓகேங்களா? குட்டியாக தொங்குற மாதிரி முத்து மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதனால் மூக்குத்தி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹேர் பின்ஸு, சேஃப்டி பின்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அண்டு ஆகஸ்ட் 14 நைட் அன்றைக்கே வந்துட்டு நான் ரெட் கோன் பாப்பாவுக்கு கையில், காலில், எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுட்டேன். ஸோ அதனால் அடுத்த நாள் மார்னிங் எழுந்துச்சி கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ முந்தின நாளே வந்துட்டு வச்சு விட்டுட்டேன். சாரீ கட்டுறது அண்டு ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு மாட்டுறது எதுவுமே வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. சாரி. வெயிட் பண்ணுங்க. இன்ச் நில்லுங்க. போஸ் கொடுங்க. இது சீவிட்டு வரேன். அப்பா இங்க மூக்கு அரிக்குதா? டாடி இது காமிங்க.
apa? Papa batu kana. ஐயோ கண்ணு. என்னாச்சு கண்ணில் கண்ணில் படுதா? நல்லா இருக்காங்க, ஓகேவா? சூப்பர். விக்கு வந்துட்டு பாப்பா சைஸ் அளவுக்கு நான் வாடகைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன், பார்லரில் போய் எடுத்தேன். அண்டு அதை வந்து ஒரிஜினல் ஹேரோடு சேர்த்து நம்ம ஹேர் பின் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா விழுகாமல் சூப்பராக இருக்கும். அண்ட் கிரீடமுமே வந்துட்டு வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அட் லாஸ்ட் லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இந்த மேக்கப் வந்து எப்படி பண்ணினேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனும் பவுடரும் போட்டு வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். அடுத்து லிப்ஸ்டிக்கு, காஜல், ஐலினர், அதுக்கப்புறம் பொட்டு, நம்ம சாந்து பொட்டு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி வந்துட்டு பொட்டுமே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. நோஸ் பின்லாம் வந்துட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்குமே வந்துட்டு அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இந்த வீடியோ மூலிமா பாரத மாதா காஸ்டியூம் போடுறது வந்துட்டு ஈஸி அப்படின்றது நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்றத நான் என் மகள் தருணி சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.